நம்ம இப்போ செய்ய போகிறது பெப்பர் சிக்கன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சாமி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், அதே அளவு பெரிய வெங்காயம் ரெண்டும் ஒரு 200 கிராம் இருக்கும். ஓகேவா? ஓகேப்பா. இதுலேயே ஒரே ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, பிரியாணி இலை, சுருள் பட்டை. என்ன பட்டை? சுருள் பட்டை. இன்னும் ஒரு 2 இன்ச்சு அளவு டீஸ்பூனு. அங்கே இஞ்சி ஒரு 3/4 டீஸ்பூன். சோம்பு. இது தக்காளி வந்து ஒரே பழம் சாமி. ஒரு பழம் சின்ன பழத்தை, ஒரு பழம் தக்காளி, ஒரு பழம் சின்ன பழமா பொடி பொடியா நறுக்கி போட்டுக்கலாம்ப்பா. ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியா நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். 750 கிராம் சிக்கன். மிளகு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். திருப்பி 5 மேலே கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. ஸ்பூன். ஒரு 50 கிராம் அளவு தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml. இப்போ மூடியை போட்டுக்கலாம்ப்பா. இப்போ திறந்து பார்த்தலாம். வெந்துருச்சு சாமி. இப்போ மிளகுத்தூள் இடிச்சு வச்சா மிளகுத்தூள் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம்ப்பா. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு.
பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சாமி. சரிப்பா. சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம்ப்பா. லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா மேலே போட்டுக்கலாம் சாமி. போட்டுக்கலாம்ப்பா. செமையாயிடுச்சு சாமி. ஆமாப்பா. ஓகேவா? இறக்கிடலாமா? ம் இறக்கிடலாம். இறக்கிடலாம்ப்பா. பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.